CA, CMA, CS, CAT, பேங்கிங், TNPSC இப்படி பல எக்ஸாம்ஸ்க்கு கோச்சிங் எடுத்து அதில் 100% ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்களா? அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் ICP ப்ரொஃபஷனல் அகாடமி. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக கோச்சிங் ப்ளஸ் ஹாஸ்டல் வசதியோட கம்மியான ஃபீஸில் நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட். எங்களை சந்தித்து சாதிக்க நீங்கள் அணுக வேண்டிய முகவரி 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன்ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. தொடர்புக்கு 9894795915 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். Dear student, welcome to ICP Academy. மார்ஷல் காஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இந்த ப்ராப்ளம் நான் எங்கே சார் எனக்கு சொல்லிக் கொடுத்த மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேங்க. இந்த மெத்தடை நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. பாருங்கள் ப்ராப்ளம் எப்படி இருக்குன்னு. பி ரேஷியோ எப்படி கால்குலேட் பண்ணுறது, பிரேக் ஈவன் சேல்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது, ப்ராஃபிட் வென் சேல்ஸ் ஆர் 1 lakh. 1 lakhக்கு நீங்கள் சேல் பண்ணால் எவ்வளோ ரூபாய் ப்ராஃபிட், சேல்ஸ் ரெக்வயர்ட் டு ஏர்ன் அ ப்ராஃபிட் 20,000. 20,000 ரூபாய் லாபம் சம்பாதிக்கணும்னா எவ்வளோ ரூபாய் சேல்ஸ் பண்ணும். மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ஃபார் த செகண்ட் பீரியட், பீரியட் 1, பீரியட் 2, ப்ராஃபிட், அதாவது ஃபஸ்ட்டு பீரியட் 2 கொடுத்துருக்காங்க, 2 பீரியடோட சேல்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 பீரியடோட ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பிவி ரேஷியோ. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னங்க, பிவி ரேஷியோ. பிவி ரேஷியோவோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் இன் ப்ராஃபிட் டிவைடட் பை சேஞ்ச் இன் சேல்ஸ். சேஞ்ச் இன் ப்ராஃபிட் டிவைடட் பை சேஞ்ச் இன் சேல்ஸ். சேஞ்ச் இன் சேல்ஸ் ஓகேங்களா, இன்டூ 100. இப்போ சேஞ்ச் இன் ப்ராஃபிட் இங்கே பாருங்கள், இங்கே 13,000, இங்கே 9,000, என்ன வருதுங்க 4,000 வருதுங்களா சேஞ்ச் இன் ப்ராஃபிட்டு. சேஞ்ச் இன் சேல்ஸ், சேஞ்ச் இன் சேல் பாருங்களேன் 140, 1,20,000 வருதுங்களா. ஸோ இன்டூ 100, 0 0 கட் பண்ணிக்கலாம், இந்த 0 கட் பண்ணிக்கலாம். இதை அடிச்சிட்டிங்க அப்படின்னா 20% பிவி ரேஷியோ. பிவி ரேஷியோத்தை நீங்கள் 20%. ஸோ இதே கொஷினில் கான்ட்ரிபியூஷன் வேணும்னா சேல்ஸ் இன்ட்டு பிவி ரேஷியோ உங்களுடைய கான்ட்ரிபியூஷன். சேல்ஸ் இன்ட்டு பிவி ரேஷியோ என்னங்க, கான்ட்ரிபியூஷன். ஃபஸ்ட்டு பீரியடோட சேல்ஸ் 1,20,000, பிவி ரேஷியோ 20%. ஸோ உங்களுக்கு 24,000 கான்ட்ரிபியூஷன் கிடச்சிருச்சு. கான்ட்ரிபியூஷன்லேருந்து ஃபிக்ஸ்ட் காஸ்ட் மைனஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ப்ராஃபிட் கிடைக்குங்களா. ப்ராஃபிட் ஃபார் த பீரியட் 1 உங்களுக்கு 9,000. ஸோ இந்த 24,000ல் 9,000 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ப்ராஃபிட் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் உங்களுக்கு என்ன வந்துருச்சுங்க 15,000. பீரியட் 2க்கு வாங்க, அதே மாதிரி சேல்ஸ் இன்ட்டு பிவி ரேஷியோ. சேல்ஸ் 1,40,000, 20% பிவி ரேஷியோ. ஸோ கான்ட்ரிபியூஷன் உங்களுக்கு 28,000 வரும். 1,40,000ஓட 20% உங்களுக்கு 28,000. ஃபிக்ஸ்ட் காஸ்ட் நமக்கு தெரியாது. ப்ராஃபிட் கொஷினில் கொடுத்துருக்கா. ப்ராஃபிட் செகண்ட் பீரியடோட ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா 13,000. ஸோ இந்த ரெண்டுத்துக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் 15,000. ஸோ நமக்கு ஃபிக்ஸ்ட் காஸ்ட் தெரிஞ்சிருச்சுங்களா. நெக்ஸ்ட்டு பிரேக் ஈவன் சேல்ஸ். பிரேக் ஈவன் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பிரேக் ஈவன் பாயிண்ட், அதாவது பிரேக் ஈவன் சேல்ஸோட ஃபார்முலா என்னென்னா ஃபிக்ஸ்ட் காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோ. ஃபிக்ஸ்ட் காஸ்ட் எவ்வளோங்க 15,000ங்களா, பிவி ரேஷியோ எத்தனை பர்சன்டேஜுங்க 20%ங்களா. ஸோ எப்படி போடலாம் 15,000 இன்டூ 100 டிவைடட் பை 20. இது அடித்தா 5 டைம்ஸுங்களா. ஸோ 75,000 அப்படிங்கிறது பிரேக் ஈவன் சேல்ஸ். நெக்ஸ்ட் அடுத்த கொஷின் உங்களுக்கு என்ன அப்படின்னா ப்ராஃபிட் வென் சேல் ஆர் 1 lakh. ப்ராஃபிட் வென் சேல் ஆர் என்ன 1 lakh. இந்த 1 lakhக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். கான்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா என்னங்க, சேல்ஸ் இன்ட்டு பிவி ரேஷியோ. 1 lakh சேலுங்களா, பிவி ரேஷியோ உங்களுக்கு 20%. ஸோ 20,000 உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் கிடச்சிருச்சு. ஸோ ஃபிக்ஸ்டு காஸ்ட் ஆல்ரெடி நம்ம 15,000 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 5,000 அப்படிங்கிறது நம்மளுடைய ப்ராஃபிட். ப்ராஃபிட் வென் சேல்ஸ் சார் எவ்வளோங்க 1 lakhக்கு நீங்கள் சேல் பண்ணால் 5,000 உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா, கான்செப்ட் கிளியராக புரிஞ்சிச்சுங்களா. நெக்ஸ்ட் கொஷின், சேல்ஸ் ரெக்வயர்ட் டு ஏர்ன் அ ப்ராஃபிட் 20,000. அடுத்த கொஷின் பாருங்கள், சேல்ஸ் ரெக்வயர்டு டு ஏர்ன் அ ப்ராஃபிட், ஏர்ன் அ ப்ராஃபிட் 20,000. 20,000 ரூபாய் லாபம் சம்பாதிக்கணும்னா எவ்வளோ ரூபாய் சேல் பண்ணும். ஃபிக்ஸ்டு காஸ்ட் ப்ளஸ் டிசையர்டு ப்ராஃபிட், ஃபிக்ஸ்டு காஸ்ட் ப்ளஸ் டிசையர்டு ப்ராஃபிட்
divided by PV ratio. So fixed cost 15,000, desired profit 20,000, PV ratio உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜுங்க 20%. ஸோ 35,000 into 100 divided by 20. இது அடிச்சு எவ்வளவு 5 டைம்ஸா? ஸோ 1,75,000 வந்துருங்க. சேல்ஸ் required to earn a profit. Next, margin of safety. Margin of safety in second period. Second period ஓட margin of safety என்னன்னு சொல்கிறாங்க? Profit divided by PV ratio. ஃபார்முலா என்னங்க? Profit divided by PV ratio. இப்போ செகண்ட் பீரியடோட ப்ராஃபிட், செகண்ட் பீரியடோட ப்ராஃபிட் எவ்வளோங்க? 13,000. PV ரேஷியோ எத்தனை பர்சன்டேஜுங்க? 20%. ஸோ 13,000 into 100 divided by 20 உங்களுக்கு எவ்வளோ வருதுங்க? 65,000 வருங்க. இதை நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா 5 டைம்ஸு மல்டிப்ளை பண்ணால் 65. ஸோ இந்த 5 கான்செப்டும் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிச்சுன்னா மார்ஷல் காஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் உங்களால் கிளியராக போட முடியுங்க. இந்த மெத்தடில் படிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.